இந்தியா பாகிஸ்தான் இடையே வருகிற 25ஆம் தேதி வெளியுறவு செயலாளர்கள் அளவில் நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் உள் விவகாரங்களில் பாகிஸ்தான் தலையிடுவதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அண்டை நாடுகளுடனான நல்லுறவை மேம்படுத்துவதாக கூறி மத்திய அரசின் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியாக உணவு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் தனித்தனியாக இயங்கி வந்த சர்க்கரைத்துறை மற்றும் சமையல் எண்ணெய் இயக்ககங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசில் ஏராளமான துறைகள் இருப்பதால் தமிழ் மொழியை சென்னை உயர்நீதிமன்ற அலுவல் மொழியாக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் தருண் விஜய் குடியரசுத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் பிறந்த நாளை தேசிய மொழிகள் தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரகண்ட் மாநிலத்திலிருந்து பாரதிய ஜனதா வங்கக்கடலில் உருவாகியுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ஈரோடு மாவட்டம் ஹனுமன்பள்ளி அருகே உள்ள கரும்பு காட்டுக்குள் சென்ற சிறுத்தையை விவசாயி ஒருவர் நேரில் பார்த்ததால் கிராம மக்கள் பரபரப்பும் பீதியும் அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் ஹனுமன்பள்ளி அருகே உள்ளது ராயர்பாளையம். சுமார் 350 குடும்பங்கள் வசித்து வரும் இங்கு சென்னையின் பல பகுதிகளில் சாலைகளை சீரமைப்பதில் காலதாமதமாக பணிகள் நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். சாலை விபத்துகளும் அதிகரித்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. லண்டனில் உள்ள ஈக்வடா தூதரகத்தை தஞ்சமடைந்துள்ள விக்கிலீக்ஸ் நிறுவன ஜூலியன் அசாஞ்சே உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதால் விரைவில் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர் எந்நேரமும் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விக்கிலீக்ஸ் நிறுவனர் மற்றும் கணினி குறும்பராக அறியப்பட்ட ஜூலியன் அசாஞ்சே 2010 மீண்டும் தலைப்புச் செய்திகள்.